வணக்கம். ஓம் நமோ நாராயணா. உங்கள் ஆக்டிவேஷன் அஸ்ட்ராலஜர் கேஆர் கோவிந்தராஜு பேசுகிறேன். கிரக இணைவுகளை பற்றி இன்றைக்கி டாப்பிக்காக எடுத்துருக்குறோம். சுக்கிரனும் சனியும் இணைவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பேசுகிறோம். இந்த கிரக இணைவு பற்றி பேசும்போது யோகம் கொடுக்கக்கூடிய கிரகங்களும் ஒவ்வொரு ராசியில் அந்த இணைவு இருந்தால் எப்படி இருக்கும். அப்போ இந்த மேச ராசியில் மேச ராசிக்காரங்களுக்கு சனி சுக்கிரன் இணைவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பொதுவாக கருத்துக்களை நம்ம பரிமாறுறோம். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. இந்த மேசத்துக்கு தனாகாரங்கிறதே சுக்கிரன் தான். எப்பயுமே ஒவ்வொரு ராசிக்கும் 2ஆம் இடம்ங்கிறது தனஸ்தானத்தை குறிக்கும். அது இப்போ மேச ராசிக்கு தனகாரகன் 2ஆம் இடத்து தனகாரங்கிறது சுக்கிரன். அப்போ எப்பயுமே தனம் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ராசிக்கு பொதுவாக ஜென்ரலாகவே. ஏன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறனால சுக்கிரனை பணம் கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போ அது வரும் பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த ஒவ்வொரு ராசியிலும் தனகாரனாக இருக்கக்கூடிய கிரகங்கள் கொடுக்கும்போது அதே மேஷத்துக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும். பணம் வந்துக்கிட்டே இருக்கும். பொதுவாகவே மேஷம்னு எடுத்துக்கிட்டாலும் அது செவ்வாய் வீடு. பொதுவாகவே இடங்கள் நிறைய வாங்கி வைப்பாங்க. சொத்து சுகம் நிறைய அவங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கான பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த இணைவு இப்படி இந்த சனியும் இந்த சுக்கிரனும் இணைவு இருக்கும்போது இந்த சனியும் சுக்கிரனுக்கான இணைவு எந்த அளவுக்கு அவங்களுக்கு அங்கே பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், அங்கேருந்து கரெக்டாக 7ஆம் இடத்தை குறிக்கும். கரெக்டாக மேஷத்துக்கு 7ஆம் இடம் சுக்கிரனை வீடை குறிக்கும். அதே சனியும் அங்கே வரும். அதே மாதிரி சனி 10, 11க்கு அதிபதியாக வரும். தொழில்ஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அந்த இடத்துக்கு குறிக்கும். அப்போ இந்த இணைவு அங்கே பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அப்போ 7ஆம் இடங்கிறது மேஷத்துக்கு சுக்கிரன் வீடு. அப்போ இந்த சுக்கிரனோட நட்பு கிரகம் யாரு? சனி, புதன். இந்த கிரகமும் நட்பு கிரகம். பொதுவாக ஜென்ரலாக இணைவான கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில், ஏன்னா ராசியை பொதுவாக சொல்லியிருக்கிறேன், இந்த இடத்துல இந்த கிரகத்தோடைய பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். ஆனால் நான் இணைவு பற்றி சொல்லும்போது உங்கள் ஜாதகத்தில் பொதுவாக சனியும் சுக்கிரனும் எந்த அளவுக்கு இணைஞ்சிருக்கு, அதோடைய யோக பலன்கள் எப்படி அதோட மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது. பொதுவாகவே இந்த மேசராசி எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஜென்ரலாகவே இப்போ இந்த ராசியில் யோக பலன்கள் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல இந்த கிரக தனகாரன் சுக்கிரன் இருக்கும்போது பணத்தை வாரி வழங்கும். பணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். அதிகமாக இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். இடமா நிறைய வாங்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா பணம் ஃபைனான்ஸ் மூலியமாவோ அவங்க இடம் வாங்கி விற்கிறது மூலியமாவோ பணம் வந்துக்கிட்டே இருக்கும். முதல் கிரகமான செவ்வாய் கிரகம் பூமிக்கு அதிபதியான கிரகம் இல்லைங்களா? அதனால அவங்களுக்கு சொத்து சுகத்துக்கு குறைவு இருக்காது. சகல வசதிகளும் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த இணைவு இருந்தால், அதுவும் பொதுவாக இவங்களுக்கு இந்த சுக்கிரனோட இணைவான சனி, அடுத்தது ராகு, அடுத்தது புதன், இந்த 4 கிரக இணைவுமே இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நான் சொல்லும்போது இந்த இணைவில் ஏதோ ஒரு கிரகத்தோடைய ராகுவுடைய தசையோ இல்லை புதனுடைய தசையோ வந்தால், இல்லை அவங்க ஜாதகத்தில் புதன் கூடி ராகு சேர்ந்துருந்தால் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருப்பாங்க. அப்போ இதுக்கெல்லாம் இந்த கிரக இணைவுகள் வேணும். இது எல்லாத்துக்குமே அது பொருந்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் எல்லாத்துக்கும் பொருந்தி இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பொருந்து இல்லாமல் இருப்போம். 1 கோடி பேர் இந்த ராசியில் இருப்பாங்க மேஷத்தில். இப்போ நான் சொன்ன மாதிரி சனியும் சுக்கிரனும் இணைவு, ஒன்று சுக்கிரனும் சனி இணைவு, இல்லை சனியும் சுக்கிரனும் இணைவு, இந்த இணைவு இருக்கும்போது இந்த 1 கோடி பேர் இருப்பாங்கன்னா எல்லாத்துக்கும் அது ஒரு சேஞ்சஸை கொடுக்குமா அந்த இணைவு அப்படின்னு சொன்னால், நான் இப்போ அடிக்குறுக்க சொல்கிற என்னுடைய நிகழ்ச்சி பார்க்குற நேயர்களுக்கு தெரியும் பொதுவாக. ஏன்னா இந்த கிரக யோக அமைப்புகள் இணைவாக இருக்கும்போது இந்த கிரகங்களுடைய தசைகள் நமக்கு வரும்போது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுத்துரும். இப்போ இந்த ராகு திசையோ இல்லை புதன் திசையோ இருந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு ஜாக்பட் மாதிரி இவங்களுடைய லைஃப்பில் இருக்கும். ஏன்னா இந்த ராகு நட்பு கிரகமாக வரும் இந்த சனிக்கு. அப்போ சனிக்கு, சுக்கிரனுக்கு, புதனுக்கெல்லாம் அந்த ராகு நட்பு கிரகமாக வரும்போது இந்த கிரகங்களுடைய தசைகளும் பார்த்தீங்கன்னா அதிக லாங்காக இருக்கும். அப்போ சுக்கிரனுடைய தசை எடுத்திங்கன்னா 20 வருஷத்தை குறிக்கும். அதே மாதிரி சனியோட தசை எடுத்திங்கன்னா 19 வருஷத்தை குறிக்கும். ராகுவோட தசை எடுத்திங்கன்னா 18 வருஷம் குறிக்கும். அதே புதனுடைய தசை எடுத்திங்கன்னா 17 வருஷம் குறிக்கும். இப்போ இந்த தசை காலங்கள் வரும்போது அவங்களுக்கு சொத்து சுகம் வாரி வழங்கிடும். அப்போ இந்த தசைகள் நடந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக மேலே வந்துக்கிட்டே இருப்பாங்க.
அப்போ எல்லாத்துக்கும் இது அப்ளை ஆகுமா அப்படின்னா எல்லாத்துக்குமே அது மேனேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ ஒரு சில பேர்த்துக்கு இந்த இணைவு இருந்து வசதி வாய்ப்புகளில் நல்ல ஸ்டேட்டஸில் இருப்பாங்க. ஒரு சில பேர் ராசியில் இருக்கிறவங்களுக்கு இதே மேஷத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த வசதி வாய்ப்பு இல்லாமல் இருப்பாங்க. சில பேருக்கு வசதி வாய்ப்புகள் இருந்து அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும். ஒரு சில பேருக்கு வசதி வாய்ப்பு இருந்துங்க சொத்துக்கு வாரிசு இல்லாமல் இருப்பாங்க. இது எல்லாம் எதனால அப்படின்னு சொன்னால் அந்த கிரகத்துடைய சாபங்கள் கர்மாவுடைய தொடர்பு இருக்கும். சனி கிரகமே சாபத்தை கர்மாவை குறிக்கக்கூடிய கிரகம். அந்த கர்மம் நிவர்த்தி இல்லாமல் இருக்கும். அந்த சாபத்தோட தொடர்பு உள்ள கிரகங்கிறனால அந்த சாபங்கள் அவங்களுக்கு தொடர்ந்து இருக்கனால வாரிசு இல்லாமல் இருக்கிறது, சொத்து நிறையா இருந்தாலும் வாரிசு இல்லாமல் இருக்கிறது, குழந்தை இல்லாமல் இருக்கிறது, திருமணமே நடக்காமல் இருக்கிறது, திருமணம் நடந்தாலும் குழந்தைகள் கிடைக்காமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கும் இந்த சாபம். ஏன்னா 2வது இந்த சுக்கிரன்கிற கிரகம் விந்து அணுக்கள் உருவாகக்கூடியது ஒரு மனிதனுக்கு. இந்த ராசியில் இருக்கவங்களுக்கு குழந்தை கிடைக்கலாம், அந்த சுக்கிரன் கெட்டு போயிருக்கும். அந்த சுக்கிரன் கெட்டு போகும்போது ஜாதகத்தில் கெட்டு போயிடும். 2வது உடல் ரீதியாக விந்து அணுக்கள் இல்லாமல் இருக்கும், குறைபாடாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கிரகங்களை நம்ம சரி பண்ணணும். அப்போ இதை சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம ஜாதகம் பார்க்குறோம். பொதுவாகவே நம்ம பார்க்குறது எதுக்காக? கிரகம் கெட்டு போயிடுச்சு, கிரகம் நமக்கு நல்லது செய்யலை அப்படின்னு நம்ம பெரும்பாலும் நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா? அந்த ஜாதகத்தில் கெட்டுப்போன கிரகங்களை, நெகட்டிவாக இருக்கிற கிரகங்களை நம்ம பாசிட்டிவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஜாதகமே பார்க்குறோம். இப்போ ஒருத்தர் ஜாதகத்தை கொண்டாந்து கொடுக்குறாரு, ஜாதகத்தை கொடுத்து பார்த்தா அந்த ஜாதகத்தில் அவருக்கு அந்த தோஷம்னா அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணி காமிக்கணும். அப்போ தான் அந்த சாபம் தோஷம் விலகும். நம்ம என்ன சொன்னோம்? பரிகாரமே இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. பொதுப்படையான கருத்துக்களை நிறைய பார்த்தா பலன்களில் சொல்லும்போது அவங்களுக்கு பரிகாரங்கள் இல்லை, பரிகாரமே தேவையில்லை, பரிகாரங்கிறது ஒரு பொய் அப்படிங்கிறாங்க. கிரகங்கள் இல்லாமல் நம்ம ஜோதிடத்தை எங்கேயும் எந்த ரூபத்திலையும் சொல்ல முடியாது, நீங்கள் எந்த வகையில் எடுத்தாலும். அப்போ கிரகங்கள் இருக்கும்போது, தெய்வங்கள் இருக்கும்போது, நமக்கான தோஷங்கள் தடைகள் இருக்கும்போது அந்த பரிகாரம் பண்ணி தான் அதை நிவர்த்தி பண்ணணும். அப்போ பரிகாரம் பண்ணாமல் ஜாதகம் பார்க்குறது எந்த அளவுக்கு அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்? பரிகாரம் பண்ணாமல் எப்படி அது அவங்களுக்கு அப்ளை ஆகும்? அப்போ ஜாதகம் சொல்கிறவங்களுக்கு அதுக்குண்டான ஒரு ஆராய்ச்சியில் இறங்காமல் இருப்பாங்க. இப்போ நம்ம அதுக்குண்டான ஆராய்ச்சியில் இருக்கிறோம் அப்படிங்கிறது எதுக்காக சொன்னால் அந்த ஆக்டிவேஷன், அந்த பரிகார நிவர்த்தி பண்ணி காமிக்கணும். அப்போ அந்த பரிகார நிவர்த்தி பண்ணிட்டோம்னா அப்பா நமக்கு சாபங்கிறது நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு மன நிம்மதி ஆகும். தோஷங்கிறது நமக்கு ஒரு நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படிங்கிறது மன நிம்மதியாகும். இதெல்லாம் உடலாலையும் ஜாதகத்தாலையும் இந்த நிவர்த்தி ஆகும்போது தான் ஒரு மனிதருக்கு திருமணங்கிறதே ஒரு நடக்கும். அப்போ நம்ம ஜாதகத்தில் கடுமையான தோஷம் இருக்குது, கடுமையான சாபம் இருக்குது நம்ம சொல்கிறத காட்டிலையும் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன, அதை நிவர்த்தி பண்ணால் தானே அது சரியாகும். அதுக்காகத்தானே நம்ம ஜாதகம் பார்க்குறது. அப்போ நம்ம பரிகாரம் பொய்ன்னு சொல்கிறது, ஜாதகத்தில் சரியில்லைன்னு சொல்கிறது, இதெல்லாம் பொதுப்படையான கருத்தை சொன்னனால எல்லாருமே எதை நம்புறது எதை நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு மக்கள் போகிறாங்க. அப்படி இல்லைங்க. இப்போ எனக்கு நான் ஆய்வு பண்ணும்போது நான் பார்க்குறோம்னா தோஷம் இருக்குன்னா இந்த தோஷத்துக்கு உண்டான பரிகாரம் நீங்கள் செய்யும்போது அந்த தோஷம் விலகிருங்கிறது நீங்கள் கண்ணிலையும் பார்க்க முடியும், அதை நிவர்த்தி பண்ணி காமிக்க முடியும். அப்போ அந்த தோஷம் நிவர்த்தி ஆயிடும். ஓகேங்களா? அது தெரியாமல் நம்ம ஜாதகத்தில் 5ஆம் இடம், 3ஆம் இடம், 9ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்களையே நம்ம மாற்றி மாற்றி திரும்ப திரும்ப இந்த இணைவு இருந்துச்சுன்னா நமக்கு யோகம் கொடுக்கும் அப்படிங்கிறது பொதுவாக சொல்லும்போது, அப்படி யோகம் கொடுக்குது அப்படின்னா ஏன் இவ்வளோ நாள் கொடுக்காம இருக்காங்க? இத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஏன் கொடுக்கல? அப்போ அந்த கான்செப்டுக்கு யாரும் போகிறதில்ல. போகாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அதுக்குண்டான மெட்டீரியல் அவங்களுக்கு இல்லை. அதனால அவங்க என்ன சொன்னால் நான் சொல்கிறது தான் சரி, நம்ம ஜாதக ரீதியாக சொல்கிறது தான் சரி இப்படிம்பாங்க. ஜாதக ரீதியாக நம்ம சொல்கிறது சரியாக இருந்தால் அதுக்குண்டான பலன் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் கிரகங்களுடைய தசையோ புத்தியோ இதுமோ நடந்தாலும் அவங்களுக்கு தோஷங்கள் கடுமையாக இருக்கும்போது நல்லபடியாக அது நடக்கிறது இல்லை. அப்போ அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும். அப்போ தோஷ நிவர்த்தி ஆகணும். அப்போ நம்ம ராகுவுடைய தசை நடக்குது, அவங்களுக்கு ராஜ யோகம் இருக்கு, மேஷத்தில் இருக்குதுங்களுக்குன்னா சர்ப்பங்கிற ஒரு பாம்பை அவங்க அடிச்சிருப்பாங்க. அப்போ சர்ப்ப தோஷம் உருவாயிருக்கும். அப்போ அந்த ராகு தசையில அவங்களுக்கு யோக பலன் இல்லாமல் இருக்கும். இதே ராசியில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க என்ன காரணத்தினால அங்கே பிளாக் ஆகுதுன்னு பார்க்கணும். அப்போ நம்ம ஜாதகத்தில் அப்போ ராகுவுடைய இணைவு இருக்குது, புதனோடையும் இணைவு இருக்குது, ராகுவும் புதனோட இணைவு இருக்குது, சுக்கிரனோட இணைவு இருக்குது, சனியோட இணைவு இருக்கும்போது யோகம் கொடுக்குன்னு சொல்கிறோம். இந்த யோகத்தை தடுக்கிறது இந்த ராகு தான். அதான் இப்போ நமக்கு தெரியாமல் நம்ம வண்டி ஓட்டும்போது குறுக்கு பாம்பு போய் நம்ம வண்டி ஏற்றி இறந்துருச்சுன்னா அது தோஷமாயிருது. அந்த ராகு தோஷமாகி நமக்கு அந்த யோகத்தை தடை பண்ணுது.
அப்போ நீங்கள் அங்கே புரிஞ்சுக்கணும் அந்த என்ன விஷயம் அந்த கிரகத்தோட இணைவில் என்ன விஷயம் நடக்குது. அப்போ அந்த ராகுங்கிறது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம தாத்தா பாட்டி வம்ச வழியாக வந்து அந்த சர்ப்பத்தின் தோஷத்தினால அவங்களுக்கு தடையாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. அது அவங்களுக்கு தெரியறது இல்லை. அப்போ அந்த தடை நீங்கும் போது தான் நமக்கு அந்த புதன் தசையிலையோ இல்லை ராகு தசையிலையோ சனி தசையிலையோ இந்த மாதிரி யோக பலன்களை வந்து மிகப்பெரிய யோக பலன்களை நம்மளால அனுபவிக்க முடியும். அப்போ அந்த யோகத்தை அனுபவிக்கிறதுக்கு வந்து அந்த கிரகங்கள் தடையாக இருக்குதா சாபங்கள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி இருக்கும்போது அதை நிவர்த்தி பண்ணுனா தான் நமக்கு வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி கிரக இணைவோட யோக பலனை நம்ம அனுபவிக்க முடியும். சுக்கிரன் சனி புதன் ராகு இந்த இணைவு ஜாதகத்தில் இருக்குது இல்லைங்களா? அந்த இணைவு இருக்கும்போது நம்ம யோக பலனை அனுபவிக்கிறோம் அப்படின்னா ஒரு குடும்பத்தில் உண்ண உணவும் உடுத்த உடையும் சகல ஐஸ்வர்யத்தோடு நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கணும். அப்போ நிவர்த்தி நம்ம பண்ணி கொடுக்குறோம். இப்போ நமக்கு ஜாதகத்தில் இந்த மாதிரி வந்து கிரகங்களுடைய தாக்கம் இருந்தால் அதை சரி பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணி காமிக்கும் போது தான் அது சரியாகும். அப்போ அதுதான் வந்து தோஷ நிவர்த்தி. அதுதான் நம்ம ஜாதகத்தில் இருந்து நம்ம உடம்புல இருந்து நம்மளே பாதுகாக்கக்கூடிய விஷயமே அதுதான். கிரக இணைவில் வந்து கிரகங்கள் எல்லாம் பாசிட்டிவாக நமக்கு இருக்கணும். அப்போ பாசிட்டிவாக இருக்கும்போது கிரகம் நமக்கு நன்மையை கொடுக்கும். அப்போ நான் சொல்லக்கூடிய கருத்து பார்க்குற நேயர்களுக்கு வந்து நம்ம புரிகிற மாதிரி தான் நம்ம தெளிவாக சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். அப்போ கிரக இணைவுகள் நமக்கு இருந்து ராஜ யோகம் நமக்கு அனுபவிக்கலை, யோக பலன்கள் நமக்கு கிடைக்கலன்னா காரணங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி கிரக தோஷங்கள் கிரகங்களுடைய ஏற்படைய தோஷங்கள் சாபங்கள் தொடர்ந்து இருக்கிறனால தான் நம்ம எதிர்பார்க்குற கிரக இணைவுனால நமக்கு வசதி வாய்ப்புகள் கிடைக்கிறதில்ல, பொருளாதாரம் கிடைக்கிறதில்ல, வேலை கிடைக்கிறதில்ல, திருமணம் நடக்கிறதில்ல, கல்யாணம் ஆகிறதில்ல. இதெல்லாம் இந்த கிரக இணைவுகள் இருந்தால் நடக்காததுக்கு காரணம் அந்த சாபங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்காக தான் இந்த காரணமாக இருக்குது. அப்போ நம்ம சாபத்தை நம்ம நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும். அப்படி நிவர்த்தி ஆகும்போது அந்த தடைகள் விலகி அவங்களுக்கு திருமணம் ஆகிறது, வேலை கிடைக்கிறது, குழந்தை கிடைக்கிறது, வாரிசு மூலியமாக வரக்கூடிய சொத்து வருதெல்லாம் நடக்கும். அப்போ தொடர்ந்து என்னுடைய லைவை பார்க்கக்கூடிய நேயர்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஜாதகம் பார்க்கணுன்னா என்னுடைய நம்பர் கீழே வருது. அந்த நம்பரில் கூப்பிட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேர்லேயும் வந்து பார்க்கலாம். ஆன்லைன் கன்சல்ட்டும் உண்டு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.